ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதான் எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா நான் என்ன அனுப்பு. ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் சசிந்தர் புஷ்பலிங்கம் அண்ட் இது என்னுடைய செல்லக்குட்டி அப்போ. அண்ட் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே பாருங்கள், பிவிஆர் சினிமாஸ் வந்திருக்கோம். என்ன படம் பார்க்க வந்திருக்கோம்? கல்கி. சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. கல்கி படம் பார்க்க வந்திருக்கோம். இவ்வளோ பலமா? அம்மா எங்கடா? அம்மா எங்க? இங்க இருக்காங்க. ஹாய். என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? கல்கி. எஸ், கல்கி படம் பார்க்க வந்திருக்கோம். உள்ளே போக போகிறோம். அண்ட் ஆக்சுவலி வெளியில் இன்னைக்கு வர்றத பிளானே இல்லை, அதனால மைக் கொண்டு வரல. ஸோ அதனால் பேட் ஆடியோ குவாலிட்டிக்கு என்னுடைய அப்பாலஜிஸ். உள்ள போலாமா? எஸ். அப்போ என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? கல்கி. அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு சொல்லக்கூடாதா? ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் கிட்ட வாங்க. இந்த தேட்டருக்கு தான் வந்து மேரேஜ் முடிஞ்ச கையோட நானும் என் பொண்டாட்டியும் வந்து எந்த படத்துக்கு வந்தோம்? டிஸ்கோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான படத்துக்கு வந்தோம். கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் மூவி. இன்னைக்கு அப்போட படத்துக்கு வந்திருக்கோம். வாங்கி தரேன். ஓகே, நாங்கள் உள்ள போகிறோம். அம்மா பாப்கார்ன் வாங்க. அப்போ விட போகிறேன். 1 2 3. உள்ள போனோம், படத்துக்கு போனோம். படுக்கோ. உள்ள போலாம். நம்ம சந்ததிக்காக எல்லாரும் ஷமாலா கூட்டு போ. இப்போ காம்ப்ளெக்ஸ் தான் டென்ஷன். பாம்பே. அப்போ இங்கே பாடுறா. படம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா ரொம்ப யோசிக்குது. நல்லா இருந்துச்சா? நல்லா சொல்லு. நல்லா. அப்பாவுக்கு லாலிபாப் போடுறா. படம் முடிஞ்சிச்சு. அப்போ இவரிங்க அம்பூட்டு விட்டுருக்காரு. அம்பூட்டிங்களா கிருஷ்ணா? ஸோ ஒரு வழியாக படம் பார்த்து முடிச்சாச்சு. கல்கி 2898 AD. ஸோ கதை ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன சினாப்சிஸ் மாதிரி சொல்கிறேன். படத்தை ஓப்பன் பண்ணுறது குருக்ஷேத்திர வார்ஃபீல்டில். ஸோ போர் முடிஞ்சிருது. அண்ட் கௌரவர்கள் சைடில் இருக்கிற அஸ்வத்தாமன் மட்டும் வார்ஃபீல்டில் இருக்கார். பாண்டவர்களுடைய கடைசி வாரிசும் இந்த பூமியில் பிறக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால அதை தன்னுடைய மந்திர தந்திர சக்திகளால் அழிக்க முற்படுறாரு. ஸோ இதை பார்க்குற கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமனுக்கு வந்து, நீ பண்ண பாவத்துக்கு வந்து உனக்கு நான் சாபனம் விடுறேன். இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில வந்து மரணன்றதே கிடையாது. இந்த உலகம் வந்து அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய
இதில் சூழ்ந்த பூமியா இருக்க போது அதுல எல்லாத்தையும் நீ வந்து பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு தான் வாழணும், இதுக்கு மேல உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபனை விடுறது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றாரு. ஆனா சாகாம இருக்க போற நீ தான் நான் திரும்ப இந்த பூமியில பிறந்து வர்றதுக்கு காரணமா இருக்க போற, என்னையும் என்னுடைய தாயையும் நீ வந்து காப்பாற்ற போற இன் ஃபியூச்சர்ல. இன்னையில இருந்து 6000 வருஷம் கழிச்சு இந்த அநியாய அக்கிரமம் நிறைஞ்ச பூமியில, இருள் சூழ்ந்த பூமியில இருளை விளக்கறதுக்காக நான் வந்து கல்கி அவதாரம் எடுத்து பிறக்க போறேன். ஸோ அந்த டைம்ல நான் கருவில் இருக்கும்போதே என் தாயையும் சேயா பிறக்க போற என்னையும் வந்து நீ தான் காப்பாற்ற போற, என்னுடைய பிறப்புக்கும் நீ தான் வந்து வழித்துணையா இருக்க போற அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு குருக்ஷேத்திர போர்ல இருந்து கட் பண்ணி நம்ம 6000 வருஷத்துக்கு அப்புறம் வரோம். இப்போ கதைப்படி உலகத்துல ஒரே ஒரு சிட்டி மட்டும்தான் எக்ஸிஸ்டண்டா இருக்கு. அது எந்த சிட்டி நகரம்னு பார்த்தோம்னா காசி. உலகத்தின் முதல் நகரமும் இதுதான், கடைசி நகரமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல வந்து காசியை வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் காசிலேயே இதுல வந்து 2 பாகங்கள் இருக்கு. 2 பாகம்னு சொல்றதை விட ஒரு 2 ஸ்டேட்டஸ் ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அடித்தட்டு மக்கள் அண்ட் இன்னொரு ஸ்டேட்டஸ் வந்து காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு ஏரியாக்குள்ள வாழற ஒரு அப்பர் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள். அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸையும் சரி காசி நகரத்தையும் சரி இந்த உலகத்தையும் ரூல் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா த சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற படத்துடைய வில்லன் தான் வந்து ரூல் பண்றாரு. அது யாருன்னா நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன். இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள சகல வசதி வாய்ப்புகளுடன் ஹைஃபையா மக்கள் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ஒரு லேவிஷான லைஃப்பை வாழறாங்க. அண்ட் அப்படியே அதுக்கு கான்ட்ரரியா ஆப்போசிட்டா அந்த காம்ப்ளெக்ஸ் வெளியில இருக்கிற காசில வந்து மக்கள் வந்து டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு நிலைமை இருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னா யாஸ்கின். உலகத்துல இருக்கிற எல்லா செல்வங்களையும் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு மக்களை வந்து அல்டிமேட் பாவர்ட்டியில தள்ளிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள அவரும் அவரை சார்ந்தவர்களும் மட்டும் நல்லா லாவிஷா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் அவர் பண்ணி வச்சிருப்பாரு. இப்படி 2 பட்டு கிடக்கிற காசியில காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்படுறாரு. பிரபாஸ் இந்த கதையில வந்து ஒரு பவுண்டி ஹண்டர். பவுண்டி ஹண்டர்னா தமிழ்ல என்ன சொல்றது, ஒரு வேட்டைக்காரன், ஒரு கூலிப்படை அந்த மாதிரி சொல்லலாம். காசுக்காக என்ன வேணாலும் பண்ற மாதிரி ஒரு ஆளு. பட் அதுக்குன்னு ரொம்ப நம்ம ஊர் கூலிப்படம் மாதிரிலாம் அவ்வளோ சீரியஸா ரக்கடா அப்படிலாம் இல்லாம ஒரு ஜாலியா ஃபன்ஃபில்டா ஹாப்பியா ஹியூமரஸா எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பவுண்டி ஹண்டர். அண்ட் இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக இன்னொரு கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அது வந்து புஜி, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் பண்ணப்பட்ட ஒரு குட்டி ரோபோன்னு சொல்லலாம். பட் நல்ல அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ் இருக்கிற ஒரு ரோபோ. படத்துல வந்து பல பயங்கரமான காரியங்கள்லாம் பண்ணும். ஸோ இவங்க 2 பேர் காம்போவுமே வந்து சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு 2 பேருக்கும் நடுவில். ஸோ இப்படி காம்ப்ளெக்ஸுக்கு வெளியில வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பிரபாஸுக்கு வந்து எப்படியாவது காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிடணும் அப்படின்றது தான் அவருடைய லைஃப் டைம் கோலு. பிகாஸ் அவருக்கு நல்லாவே தெரியும் காம்ப்ளெக்ஸ்குள்ள வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஹைஃபையா வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம் வெளியில இருக்கிறத விட, எந்த கஷ்டமும் இல்லாம அப்படின்ற ஒரு ரீசன்னால எப்படியாவது காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு சேர்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைம் பீரியட்ல படத்துல வந்து காசு வந்து பணம் அப்படின்னு ருப்பி அந்த மாதிரிலாம் சொல்லாம யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சல் டேர்ம் ஒன்று வச்சிடறாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ்குள்ள போகணும்னா 1,00,000 யூனிட்ஸ் வேணும். ஸோ பிரபாஸ் கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்ற காரணத்தினால கிடைக்கிற பவுண்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு எப்படியாவது யூனிட்ஸ் அதிகமாக சேர்த்துட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிடணுன்றது அவருடைய எண்ணம். இதுக்கு மத்தியில நம்மளுடைய சுப்பீரியர் யாஸ்கின் கமல்ஹாசன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ப்ராஜெக்ட் கே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பெரிய லெபார்டரி வச்சு சயின்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணிட்டு இருப்பாரு. என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பெண்களுக்கு ஆர்டிஃபிஷியலா கருத்தரிப்பு பண்ணி அவங்க வயிற்றுல அந்த சிசுவை குழந்தைய வந்து எப்படியாவது 150 நாட்கள் வளர வச்சிடணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து செய்யறாங்க. அண்ட் இந்த டாஸ்க்ல வந்து எந்த பெண்ணுமே வந்து 100 நாட்களை தாண்டது இல்லை. ஸோ இதுவே வந்து கமல்ஹாசன் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எப்படியாவது ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி பண்ணி விடுங்களேன்டா, 150 நாளைக்கு அந்த குழந்தைய வந்து சஸ்டெயின் பண்ண விடுங்களேன்டா வயிற்றுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் தீபிகா படுகோனுக்கு வந்து 150 நாட்களுக்கு மேலேயும் தாண்டி வயிற்றுல வந்து குழந்தை ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருக்கும். இந்த விஷயத்த வந்து அவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. பட் எப்படியோ இந்த விஷயம் வந்து வெளியில கசிஞ்சு சுப்பீரியர் யாஸ்கின் அவருடைய சபார்டினேட்ஸ், அவருடைய கமாண்டர்ஸ்க்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வர அந்த நேரத்தில் வந்து தப்பிச்சிருவாங்க. தீபிகா படுகோன் தப்பிச்சு வெளியில் எஸ்கேப் ஆயிடுவாங்க. எஸ்கேப் ஆகிட்டு ஷாம்பலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து நம்ம சுப்பீரியர் யாஸ்கினுக்கு வந்து எதிரானவங்க. இந்த மாதிரி உலகத்தை வந்து அவர் உறிஞ்சு அவர் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால மக்கள் நிறைய பேர் வந்து அவஸ்தைப்படுறாங்க. ஸோ அவருடைய அந்த ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு தீவிரமாக இருக்கிறாங்க அந்த ஷாம்பலா ஏரியாவை சேர்ந்தவங்க. ஸோ இப்படிப்பட்ட ஷாம்பலா ஏரியாவை சார்ந்த பசுபதி இந்த படத்துல வீரன் அப்படின்ற கேரக்டர்ல வராரு. ஸோ அவர் வந்து அந்த ஷாம்பலா ஏரியாவுக்கான ஹெட் ஷோபனா அவங்களுடைய ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் பேர்ல
தீபிகா படுகோனை ரெஸ்கியூ பண்ணி எங்கேருந்து நம்ம காம்ப்ளெக்ஸ்லேருந்து ரெஸ்கியூ பண்ணி ஷாம்பலா கூட்டிகிட்டு போகிற அந்த ஏரியாவில் வந்து நம்ம தீபிகா படுகோனை தேடி நிறைய ரைடர்ஸ் வராங்க காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பிடிச்சிட்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அண்ட் அந்த இடத்துக்கு பிரபாஸும் வராரு புஜ்ஜியோட. பிகாஸ் தீபிகா படுகோன் மேல காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஹை அத்தாரிட்டிஸ் வந்து 5 லட்சம் யூனிட்ஸ்க்கு வந்து பவுண்டி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஹா, பெரிய பவுண்டியா வருது, இவ்வளவு பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம எப்படியாவது காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிரபாஸும் வந்து சேஸ் பண்ணிட்டு வருவாரு. ஸோ அவர் சேஸ் பண்ணிட்டு வந்து காம்ப்ளெக்ஸ்ல இருந்து அந்த மற்ற ரைடர்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு தீபிகா படுகோனை கேப்சர் பண்ணிட்டு போயிடலான்னு பிரபாஸ் நெருங்குற அந்த நேரத்துல இப்ப தீபிகாவை காப்பாத்துறதுக்கு யார் வராங்கன்னு பார்த்தோம்னா அமிதாப் பச்சன், அதாவது நம்ம அஸ்வத்தாமா வராரு. கிருஷ்ணர் 6000 வருஷத்துக்கு அப்புறம் நான் வருவேன், அது வரலும் நீ உயிரோட தான் இருக்கணும்னு சாபம் விட்டார் இல்லைங்களா? அதே அஸ்வத்தாமா வந்து ஓகே நமக்கான நேரம் வந்துருச்சுன்னா அவருக்கு வந்து கிருஷ்ணர் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே வரும். ஸோ அதனால மனுஷன் டக்குன்னு கிளம்பி வந்து நம்ம தீபிகா படுகோனை காப்பாற்றுவார். அந்த நேரத்தில் பிரபாஸுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். ஸோ இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறா, இதை தாண்டி தீபிகா படுகோன் ஷாம்பலா ரீச் ஆகிறாங்களா இல்லையா, அண்ட் ஷாம்பலா ரீச் ஆனதுக்கப்புறம் தீபிகா படுகோன் எப்படி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஷோபனா உட்பட எல்லாரும் தீபிகாவை எப்படி கடவுளாக கும்பிட்றாங்க, தீபிகாவை எப்படி பாதுகாக்க போகிறாங்க, அண்ட் பிரபாஸும் காம்ப்ளெக்ஸை சேர்ந்த மற்றவங்களும் வந்து எப்படி ஷாம்பலாக்குள்ள பூந்து தீபிகாவை வந்து கேப்சர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, அண்ட் அமிதாப் பச்சன் எப்படி தீபிகாவை காப்பாற்ற போகிறாரு, அண்ட் இது எல்லாத்துக்கும் முடிவில் கமல்ஹாசன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை சுருக்கம். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்றது பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ், இந்த படமே ஒரு பாசிட்டிவ் தான். பிகாஸ் இந்த படத்துடைய ஸ்டோரி லைன், அதாவது இதிகாசத்தையும் ஃபியூச்சரையும் ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் பண்ணி புதுசாக ஒரு ஜானரையே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான மூவி. இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு திரைப்படம், இப்படி ஒரு கதை அம்சம் வர்றதே வந்து நம்ம பாராட்டணும். ஸோ ஸ்டோரி படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பின்னாடி வரேன் ஏன்னா ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ரெண்டாவது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய ஸ்டெல்லாரான ஒரு ஸ்டார் காஸ்ட். அமிதாப் பச்சன் சார், கமல்ஹாசன் சார், பிரபாஸ் அவர்கள், அதுக்கப்புறம் தீபிகா படுகோன் அண்ட் தீஷா பத்தானி, ஷோபனா, பசுபதி, இப்படி எக்கச்சக்கமாக வந்து பிரில்லியண்டான ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இதில் காஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் படத்துடைய அடுத்த ப்ளஸ் வந்து இந்த படத்துடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்ஸ். அப்பா இது வரலும் எத்தனையோ திரைப்படங்கள் இந்தியன் சினிமாவில் வந்திருக்கு. பட் 90% அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸையும் சிஜியும் வந்து கிராக் பண்ணி நெயில் பண்ணது அப்படி சூப்பராக கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தோன்னா இந்த படத்தை தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு சில இடத்துல ஒரு சில ஃப்ரேம்ஸ் ஓகே லைட்டாக சொதப்பிருக்கலாமே தவிர்த்து, பட் மீதி முக்கால்வாசி படத்தை தாண்டி அதான் சொல்லிட்டேனே 90% அப்படின்னு சொல்லிட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ப்ளெண்டடாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் சிஜி டீமுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். வண்டர்ஃபுல், ஒரு விஷுவல் மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். அண்ட் படத்துடைய இன்னொரு ப்ளஸ், இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. நெகட்டிவ்ஸும் இருக்குது, பட் பாசிட்டிவ்ஸை முதல்ல சொல்லிடுறேன். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த செட்டப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக நகர்ந்தாலும் தேவையில்லாத சில சீக்வன்சஸ் எல்லாம் உள்ள நுழைச்சிருக்காங்க. அதை பின்னாடி சொல்கிறேன் என்னென்னு. அண்ட் இப்படி இருந்தாலுமே படத்தில் வந்து டுவர்ட்ஸ் த இன்டர்வல், ப்ரீ இன்டர்வல் சீன்ஸும் சரி, இன்டர்வலும் சரி, அண்ட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய போர்ஷன்ஸு, அது எஸ்பெஷலாக பிரபாஸுடைய எலிவேஷன் சீன்ஸ் அண்ட் அமிதாப் பச்சன் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் அவருடைய கேரக்டர் எலிவேஷனும் சூப்பராக இருக்குது. அண்ட் கமல்ஹாசன் ரொம்ப வெரி ஃபியூ சீன்ஸ் வந்திருந்தாலும் அவருடைய கேரக்டரைசேஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து அவர் கேரக்டர் எலிவேஷன் அப்பப்பா கூஸ் பம்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸுக்கு வந்து பயங்கரமான வெயிட்டேஜ். ஹீரோயினமும் பிரபாஸ் தான், பட் இருந்தாலும் அமிதாப் பச்சன் வந்து பிரபாஸ்க்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர். அண்ட் கமல்ஹாசன் பிரபாஸை விடவே மேலன்ற மாதிரி சொல்லிடலாம். அந்த அளவுக்கு கேரக்டர் வெயிட்டேஜ் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக எல்லாருக்குமே கொடுத்து ஸ்ப்ளெண்டடாக பண்ணியிருக்காங்க கேரக்டரைசேஷன் எல்லாமே. அண்ட் ஸ்க்ரீன் பிளே சொன்னாலே அந்த கேரக்டர் எலிவேஷன் சீன்ஸ்லாம் அங்கெல்லாம் வந்து அற்புதமாக எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து படத்துடைய நெகட்டிவ்ஸ், ஸ்க்ரீன் பிளே அதை சொல்கிறேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் பிரபாஸுடைய கேரக்டர் வந்து நிறைய இடத்துல ஜாலியாக காமிக்கிறேன்ற பேரில் கொஞ்சம் ரசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அவருடைய டயலாக்ஸும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, அவருடைய சீன்ஸும் சரி, இன்ட்ரடக்ஷன் சீனே எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் தீஷா பத்தானி எதுக்கு இந்த படத்தில் வராங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து அவங்க கூட பிரபாஸ் ஒரு 10 to 15 minutes ட்ராவல் பண்ணுறாரு. அந்த 15 minutes ஆஃப் டைமில் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறாரு. போயிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எவ்வளோ ரிச்சாக லாவிஷாக
இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆடியன்ஸுக்கு காமிக்கிறாங்க. பட் அந்த காமிக்கிற ஒரு விஷயத்துக்காக திஷா பத்தானி மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை பாலிவுட்ல இருந்து கூட்டிட்டு வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. அண்ட் படத்துல கேமியோன்ற பேர்ல எக்கச்சக்கமா ஐயோ தொட்டதுக்கெல்லாம் வந்து ராம்கோபால் வர்மா வராரு, ராஜமௌலி வராரு. பட் இவங்கெல்லாம் என்ன பர்பஸ்க்காக வராங்க அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஜஸ்டிஃபையே ஆகல. அண்ட் சில கேமியோஸ்லாம் வந்து எனக்கு அந்த கேரக்டர்ஸுக்கு சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்லமான்னு தெரியல, பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். விஜய் தேவரகொண்டா வந்து டக்குன்னு அர்ஜுனனா காமிச்சிடுறாங்களா, ஒரு குபீர் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு தேட்டரில். விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்குமே அவர்னா ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன் ரெட்டிலேருந்தே நான் ஒரு தீவிரமான ஃபேன். பட் எனக்கு என்னமோ விஜய் தேவரகொண்டா வந்து அந்த அர்ஜுனன் ரோலில் வந்து உட்கார்ல அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. மேபி ராம் சரண் மாதிரி யாரையாவது யூஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குன்றது என்னுடைய ஃபீலிங். ஸோ தேவையில்லாத நிறைய கேமியோஸ் அண்ட் அந்த கேரக்டருக்குள்ள உட்காராத சில கேமியோஸ்லாம் அந்த படத்துல இருக்காங்க. ஸோ அதை நான் ஒரு நெகட்டிவா பார்க்குறேன். அடுத்த படத்துல நான் நெகட்டிவா பார்க்கறது படத்துடைய பாடல்கள். வெகு சில பாடல்களே இருக்கு, பட் இருந்தாலும் அந்த சில பாடல்களும் வந்து மனசுல நிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாக எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு வரும்போது படத்துல பாட்டு வந்து விஷுவலோட சேர்ந்து பார்க்கறது தான் எனக்கு பிடிக்கும். நான் தனியாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம்லாம் பாட்டு கேட்குற ஆள் கிடையாது. ஸோ அப்படி விஷுவலோட பார்த்தும் வந்து எனக்கு எந்த பாட்டுமே வந்து மனசுல நிக்கல. லிரிக்ஸும் பெருசாக எதுவும் ரிஜிஸ்டர் ஆகல. இன்னும் சாங்ஸ் பெட்டராக பண்ணியிருக்கலான்றது என்னுடைய ஃபீலிங். அண்ட் பிஜிஎம்மே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய சீன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ரீ இன்டர்வல், கிளைமேக்ஸு, ஹீரோ எலிவேஷன், அமிதாப் பச்சன் எலிவேஷன், இதில் எல்லாத்துலேயுமே கூஸ் பம்ப்ஸ் கேரண்டீடு, விஷுவல்ஸ்லேயே கேரண்டீடு. ஸோ மியூசிக் அதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எலிவேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு இல்லை. விஷுவல்ஸே முக்கால்வாசி வேலையை பண்ணிடுது. யூஸ்வலாக இந்த மாதிரி படங்களில் வந்து விஷுவல்ஸ் 50%, மியூசிக் 50%ன்ற அளவுக்கு ஒன்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணும். பட் இதில் மியூசிக் வந்து ஒரு 20-25% தான் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஃபீலிங். சந்தோஷ் நாராயணன் மற்ற படங்களுக்கெல்லாம் வேற மாதிரி போடுவார், இந்த படத்துக்கு இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது ஒரு ஃபீலிங். மற்றபடி திரைப்படத்தில் பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. குறை கண்டுபிடிக்கணும்னா நோண்டி துருவி கண்டுபிடிக்கலாம். ஏன் அந்த படத்துலேருந்து காப்பி அடிச்சாங்க, அவெஞ்சர்ஸ்லேருந்து காப்பி அடிச்சாங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேருந்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சொல்லலாம். இன்னொரு படத்தை கூட சொல்லலாம், பிளாக் பேந்தர் வந்து அந்த ட்ரெடிஷன் பிளஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு காம்போ வந்து பிளாக் பேந்தர்லேருந்து எடுத்தாங்க. இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் குறை சொல்லணும்னா. பட் இருந்தாலும் இந்தியன் ஃபிலிம் ஸ்டாண்டர்ட்ஸை அப்லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு நாகஸ்வின் அண்ட் டீம் ஒரு ஸ்டெலாரான ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு, அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குறைகள் எல்லாம் தவிர்த்துட்டு நிறைகளை மட்டுமே பார்க்கறது ஆடியன்ஸுக்கு நல்லது, ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அது நல்லது. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் இன்னும் எதிர்காலத்தில் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் வெயிட் டவுன் பண்ணி பார்த்து இந்த திரைப்படத்திற்கு நான் ஒரு ரேட்டிங் தரணும்னா கண்டிப்பாக 3.25 அவுட் ஆஃப் 5. ஸ்க்ரீன் பிளே இன்னும் டைட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக 3.5 கொடுத்துருப்பேன். ஸோ 3.25 அவுட் ஆஃப் 5 கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம். அண்ட் நான் மட்டும் ரிவ்யூ சொல்லிட்டா போதுமா, எங்களோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி பையன் நல்லாவே என்ஜாய் பண்ண படத்தை அவன் என்ன சொல்கிறான்றத இப்போ கேட்போம். அப்போ கல்கி படம் எப்படி இருந்துச்சு? எப்படின்னு இருந்துச்சு சூப்பர். சொல்லுங்க வைஃபி, உங்க ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருந்தது. மொத்த வார்த்தையில சொல்லக்கூடாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல அதெல்லாம் சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே புரியல, அப்புறம் கடை போக போக புரிஞ்சிருச்சு. ஓகே, அரைச்ச மாவு தான் அரைக்கிறாங்க, பட் வேற விதமா அரைக்கிறாங்க. கோடி கோடியா காசு போட்டு எடுத்துருக்காங்க, மொத்த வார்த்தையில அரைச்சமா அரைச்சிட்டாங்கன்னு ரிவ்யூ முடிச்சிட்டேன் சொல்றேன் நானு. சரி, ஓகே ஃபைன். ஓகே, இந்த படத்துக்கு உங்களுடைய ரேட்டிங்ஸ் கொடுத்துருங்க அவுட் ஆஃப் 5. நான் ரேட்டிங் கொடுக்கணும். இல்ல பரவாயில்ல கொடு, தப்பு இல்ல. ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், நீ வந்து கமர்ஷியல் மூவி லவ்வர். ஸோ உனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத ரேட்டிங் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சொல்லுங்க. 3.5. நீ 3.5 கொடுத்துருக்கன்னா வாவ் செம. அரண்மனைக்கு 4 கொடுத்தாங்க, இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2.5 தான் கொடுப்பான்னு நினைச்சேன், பட் 3.5 கொடுத்துட்டா. ஸோ கொடுத்தது காரணம் வந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற கதை, அதனால அந்த கதைக்காக நான் கொடுக்குறேன். ஸோ மகாபாரதத்துக்காக நீங்க கொடுக்குறீங்க. ஓகே, அது ரிவீல் பண்ண கூடாதுல்ல. எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அஸ்வத் அம்மான்ற கேரக்டர் வந்து ஆரம்பத்துல இருந்தே
ட்ரெய்லர்ல இருந்தே ரிவீல் பண்றாங்கல்ல, ஸோ மகாபாரதம் ஸ்டோரின்றது தெரியும். அதனால ஓகே அனிதா, இவங்க வந்து தனியா லைட்டிங்ல வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்க பாரு சித்தி போடுற லைட்டு பின்னாடி பாரு பீ எட்டி பாக்குறான். பீ யாருமா அது? லைட். சொல்லு நீ, உனக்கு படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? நல்லாதான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சா? குட் மூவி. என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல? எல்லாமே தான் பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. கதை என்னன்னு புரியல. கதை ஒரு அளவுக்கு புரியல. ஏன்னா உனக்கு மகாபாரதம் தெரியாது, அதனால வந்து உனக்கு புரியல. ஓகே, மத்தபடி உனக்கு விஷுவலா மூவி எப்படி இருந்துச்சு? விஷுவலா நல்லா இருந்துச்சு, ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. ஓகே ஃபைன். உன்னோட ரேட்டிங் 3.5 out of 5. ஓகே கூல். செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா தங்க, வாங்கி தரேன். அப்போ நீ 5க்கு எவ்வளவு மார்க் தருவ அந்த படத்துக்கு? 1 2 3 4 5 எது? ஒன்னெல்லாம் சொல்லக்கூடாது, திட்டுவாங்க நம்மள. நம்பர் 1 படமா இது? ஓகே சரி. 5ல என்ன இது? 4 5 3 4 5ல ஒன்னு சொல்லு. 3 4 5ல சொல்லு. 1 2 3 4 5 out of 5 கொடுத்துருக்கான் என் பையன். ஓகே தங்கம். சரி ஓகே, நல்லா இருந்துச்சு படம். அண்ட் நீங்களும் தேட்டரில் போய் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, நாங்களே லேட்டு. ஸோ பார்க்காதவங்க சிரிக்கிறேன் என்ன புரிஞ்சது உங்களுக்கு, சிரிக்கிறீங்க? ஸோ தேட்டரில் பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க, ஒரு நல்ல சினிமேட்டிக் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்றீங்க எல்லாரும்? கரெக்டு தானே? எஸ். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை மறக்காம அழுத்திட்டீங்கன்னா நாங்க தொடர்ந்து போடுற ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் வேற ஏதாவது சொல்லணுமா? அப்போ வேற ஏதாவது சொல்லுமா? ஸ்டே டியூன். ஆமா, இதே மாதிரி இன்னொரு திரைப்பட ரிவ்யூவோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது சசுந்தர் புஷ்பலிங்கம் அண்ட் ஃபேமிலி. அப்போ குட்டி, அப்போ பாய் சொல்ல. Bye. Love you.